காரைக்குடி தொகுதியில் போட்டி போடுற சீமான் அவர்கள் வந்து அங்கே இருக்க டாக்டர் பிரபு அப்படிங்கிறவர் தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசுபவர்களாக இருக்காரு. சரி, அவர் வந்து திமுக அதிமுகவுக்கே ரொம்ப டஃப் கொடுக்குற ஒரு நபர் அப்படின்னு பார்க்குறாங்க. சீமான் வந்தால் அங்கே எப்படி வெற்றி பெற முடியும்? சார், டஃப்பு கொடுக்குறது வந்து கூட்டம் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் வந்து அதான் அண்ணன் சொல்கிற மாதிரி தான். அதாவது புலி வந்து தனியாக தான் வேட்டைக்கு போகும், அதை நாய் தான் 4 நாயை கூட்டிகிட்டு போகணுன்ற மாதிரி அவர் பிரபு அவர் வந்து ஒரு டாக்டராக இருக்கிறார். அந்த பகுதியில் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான முகமாக இருக்கிறார். தவிர மற்றபடி அரசியல் களத்தில் அவர் எத்தனை வழக்கு வாங்கியிருக்காரு, மக்கள் போராட்டத்தில் இறங்கி அவர் எத்தனை முறை சிறைக்கு போயிருக்காருன்னு பார்க்கணும் இல்லைங்களா? நிலவரம் எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க? எந்த கட்சி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பது போல இங்கே தெரிகிறது? இல்லை, எந்த கட்சி வெற்றி பெறும்னு நம்ம சொல்கிறது வந்து கேட்குறது வந்து அது கேள்வி வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா நான் விரும்புகிற கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான். ஆனால் நான் எந்த கட்சி விரும்புகிறேன், நாம் தமிழர் கட்சி விரும்புகிறேன், நான் எனக்கு சாதகமாக தான் சொல்லுவேன். திமுக வெற்றி பெறும்னு சொன்னாக்க அதிமுக வெற்றி சொன்னால் அது வந்து நல்லா இருக்காது. நாங்கள் வந்து முன்னெடுக்கிற கொள்கை கோட்பாடுகளை வச்சு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி இங்கே வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து 70 ஆண்டு காலம் திமுக தொடர்ந்து இந்த வில்லிவாக்க பகுதியில் வந்து களம் கண்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கொலை கொள்ளை ஊழல் எல்லாத்துக்குமே வந்து வித்துட்டு இன்றைக்கி ஊழல் மலிஞ்சு போயிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக. அதுக்கு வந்து வில்லிவாக்கா சட்டமன்ற தொகுதி ரொம்ப பேர் போனது. அதுலேயும் வந்து இங்கே வந்து இந்த அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்களுடைய மேம்பாட்டில் இந்த தொகுதி இருக்குது. அதில் வந்து எண்ணற்ற மேயர் பிரியா அவர்கள், திமுகவுடைய இன்றைக்கி ஆளும் அரசாங்கம் கொள்ளையடித்த பணம் அனைத்துமே வந்து இந்த வில்லிவாக்கம் வந்து ஒரு விதையாகவே இருக்குது. அதில் வந்து இங்கே களம் காண்ற சகோதரி வேட்பாளர், நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் சகோதரி ரோஷினி அவர்கள் வந்து வேட்பாளராக அறிவித்ததிலிருந்து தொடர்ந்து களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க. இப்போ கூட இடைப்பட்ட காலங்களில் அன்னை சத்யாநகர்னு சொல்லிட்டு பாடி மேம்பாலத்து கீழே இருந்தது. அங்கே வந்து சட்டத்துக்கு புறம்பாக, அதாவது கோர்ட்டில் நாங்கள் ஆர்டர் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு 40-50 குடும்பங்களை வந்து இடிக்க வந்திருக்காங்க. அவங்க ரோட்டில் இறங்கி சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் டைமில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்கிறதுக்கு இடத்த அவங்க வச்சுருக்கிறாங்க. அங்கே வந்து மெட்ரோ வாட்ரு, ட்ரைனேஜு, இபி, ஆதார் கார்டு எல்லா கார்டையும் கொடுத்துவிட்டு இன்றைக்கி வந்து நீ இந்த ஊரை விட்டு வெளியில் போகணுன்னு சொன்னால் எப்படி அது போவாங்க? அதனால் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது, பல ஊழல்கள் இருக்குது. அதனால் வெற்றி வாய்ப்பு நாம் தமிழருக்கு இங்கே வில்லிவாக்க பகுதியில் நல்லாயிருக்கு. மக்கள் என்ன சொல்கிறாங்க? மக்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் அதெல்லாம் கடந்து தேர்தல் அவங்க அணுகிற விதம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இத்தனை ஆண்டுகளை தவிர்த்து இன்றைக்கி வந்து ஆட்சி ஆண்டிருக்கு. அப்போது வந்து எடப்பாடி ஆட்சி முடிந்த உடனே இவர் என்ன சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்கள் வந்து மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு தான் வந்து வீட்டு வாசலில் வந்து மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ஒரே அமகலம் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து கொடுத்த அந்த பொங்கல் நிவாரணம் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு 5000 கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். 4500 கேட்டார், என்னென்னவோ சொன்னார். ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு முறை கூட அந்த நிவாரணம் இது கொடுக்கவும் இல்லை, பொங்கலுக்கு எதுவும் கொடுக்கவும் கிடையாது. இப்போ 5000 கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் அதுக்கு முன்னாடி 3000 போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து தேர்தலை வந்து இவங்களால் வந்து இவங்க நல்லது செஞ்சுருந்தா தானே பணம் கொடுக்காமல் வெல்ல முடியும். இவங்க வந்து இந்த தேர்தலை முன்னிட்டு இந்த 5000 பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிடலான்னு பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த தமிழக மக்கள் வந்து மானங்கெட்டு இருக்க மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அதை. ஏன்னா இனமானத்துக்காக இன்றைக்கி வந்து 8.2% ஒருத்தர் கூட கூட்டணி வைக்காமல் 16 ஆண்டு காலம் களத்தில் இறங்கி சமரசம் இல்லாமல் 117 ஆண்கள் 117 பெண்களை வந்து களத்தில் இறக்கி இன்றைக்கி ஒரு இந்தியாவின் முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு, அந்த தமிழ்நாட்டிலே வந்து தலை சிறந்த அரசியல்வாதியாக செந்தமிழன் சீமான் விளங்குகிறார். இதையெல்லாம் இன்றைக்கி கற்றறிந்த மக்கள் வந்து இந்த ஊடகம் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையை உணர்வார்கள், நாங்கள் நம்புகிறோம். வரும் காலம் 2026 நாம் தமிழர் வெல்லப்போவது உறுதி என்பதை தெரியப்படுத்துகிறோம். இப்போ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தேர்தல் நேரத்தில் நமக்கான ஒரு நம்மக்கிட்ட கொள்ளையடித்த பணங்கிறத தாண்டி பணம் கொடுத்தா சரி ஓகே இவங்க இவ்வளோ கொடுத்தாங்களா அவங்க அவ்வளோ கொடுத்தாங்களாங்கிறது தான் தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் வாக்குப்பதிவாக காரணமாக இருக்குது. இன்னொரு விடயமாக வந்து பார்த்திங்கன்னா 100% வாக்குப்பதிவுங்கிறதும் நடக்காமல் இருக்குது. இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, மக்களுடைய மனநிலைமை அது மாதிரி ஆயிடுச்சு. தொடர்ந்து அதை நம்ம சொல்கிறது தான். 50-60 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து மாறி இவங்களுக்கு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு மக்கள் வந்து வெறுத்துட்டாங்க. இப்போ இடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிடிவி தினகரன் வந்தார், ஐயா விஜயகாந்த் வந்தார். அவரை இன்றைக்கி வந்து அவர் குடும்பமே அழிச்சிடுச்சு. புரியுதுங்களா? அவர் ஜாதியாக நம்ம பார்க்கல, மதத்தால் பார்க்கல, ஒரு நல்ல மனிதராக பார்க்குறோம், மனித கடவுளாக பார்க்குறாங்க இந்த மக்கள். அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்றைக்கி அழிஞ்சு போனதுக்கு காரணம் அவங்க மச்சான் சுதீஷோ அவங்க மனைவி பிரேமலதா தான். இன்றைக்கி மானங்கெட்டு தரங்கெட்டு போய் கேவலம் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக திமுகவில் போய் மண்டிட்டு கிடக்கிறாங்கன்னு சொன்னால் இதை விட விஜயகாந்துக்கு யாரும் துரோகம் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட துரோகம் பண்ண தேமுதிகவாக இருக்கட்டும்,
டிடிவி ஆகட்டும், ரெண்டாவது அண்ணன் யார் ஆண்டவர்னு சொல்லக்கூடிய மக்கள் நீதி மையம், அவர் எங்கே மயிரை பிடுங்கிக்கிட்டு இருக்காருன்னா திமுகவே மயிரை பிடுங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 93, 94 காலகட்டத்திலே ஐயா வைகோ வந்தார், தமிழினத்தின் தலைவர் சொல்லிட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கும் ரொம்ப தரங்கெட்டு போய் 8 சீட்டு 6 சீட்டு இன்றைக்கி 4 சீட்டில் வந்து மண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து அவரை ஒரு பேட்டியில் கேட்குறாங்க வைகோ அவர்களை, நான் வந்து அண்ணன் கலைஞர் அவர்களுக்கு வந்து நான் வாக்கு கொடுத்துட்டேன்றாரு. இதை சொல்லும்போது ஐயா அவர்களுக்கு ஒரு ரொம்ப கீழ்த்தரமாக இல்லையா, ரொம்ப கேவலமாக இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை தொண்டர்கள் நீங்கள் கட்சி விட்டு வெளியில் வந்தப்போ 8 பேருக்கு மேலே உயிரை இழந்திருக்கிறாங்க. அப்படி தான் அந்த கட்சி வந்து வளர்ந்தது. 30 ஆண்டு காலம், இந்த 35 ஆண்டு காலம் இந்த உங்களுடைய அரசியல் பயணத்தையே இந்த திமுக அசிங்கப்படுத்திடுச்சு. இப்போ ரெண்டாவது இந்த கோமாளி கூட்டம் ஒன்று, விஜய் ஒருத்தன் வந்திருக்கிறான். இவன் என்ன சொல்கிறான், அவன் 1000 கொடுக்குறாங்கிறான், இவன் 2000 கொடுக்குறாங்கிறான், இப்போ இவன் வந்து 2500 கொடுக்குறான்றான். நான் என்ன சொல்கிறேன், வீட்டுக்கு வீடு வந்து விபச்சாரம் பண்ணுறேன்னு போர்டு வச்சுருங்கடா நீங்கள். ஓகேங்களா? அது எப்படி பாம்பேயில் ரெட் லைட் ஏரியா இருக்குதோ அது மாதிரி நாங்கள் வந்து அரசியல் விபச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு போங்க. எவனாச்சும் வந்து நான் மக்களுக்கு தரமான கல்வியை கொடுப்பேன், தூய குடிநீர் கொடுப்பேன், புரியுதுங்களா, தற்சார்பு பொருளாதாரத்தை கொடுப்பேன், அதை கொண்டு தன்னம்பிக்கையோடு வாழ்கிற உரிமையோடு வாழக்கூடிய மக்களுக்கு தரத்தை உயர்த்தவும் எந்த நாயும் சொல்கிறது கிடையாது. இதை சொல்லக்கூடிய ஒரே துணியும் செந்தமிழ் சீமானுக்கு தான் உண்டு. இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலையில் மக்கள் எல்லாரையும் பார்த்து வெறுப்படைஞ்சதுனால இன்றைக்கி 15 ஆண்டு காலம் வந்து சீமானவர்கள் கத்தும்போது மக்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறது நல்லது தான். உண்மையிலே யோசனை பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணுங்கள். 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. உங்களுடைய ஓட்டு இந்த நாட்டின் தலையெழுத்தையே மாற்றக்கூடியது. அந்த ஓட்டு நல்லவர்களாக பார்த்து போடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த முறை மக்கள் மாற்றி வாக்களிப்பாங்க. 15 வருஷமாக பேசி முடிச்சுட்டாங்க. இந்த முறை வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லை வெற்றி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. சரி, ஏதாவது இந்த முறை வந்து ஏமாற்றம் இல்லாமல் வெற்றி கிடைக்கும்? ஐயா, நாங்கள் இது வரைக்கும் ஏமாறவே இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். 15 ஆண்டு காலம் நாங்கள் வைக்கிற கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வச்சு 8.2% மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. 36 லட்சம் ஓட்டு விழுந்திருக்குன்னு சொன்னால் 36 லட்சம் பேர் மானஸ்தனாக இருக்கிறான்ல, மான மரியாதை தமிழ்நாட்டில் இருக்கிறான்ல. இன்றைக்கி 36ன்றது ஒரு அதனால் வந்து தோல்வி கிடையாது. மக்களை வந்து தோல்வியடையாமல் பார்த்துக்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட வேலை. இந்த வாட்டி வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. காரைக்குடி தொகுதியில் போட்டி போடுற சீமான் அவர்கள் வந்து அங்கே இருக்க டாக்டர் பிரபு அப்படிங்கிறவர் தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருக்காரு. சரி, அவர் வந்து திமுக அதிமுகவுக்கே ரொம்ப டஃப் கொடுக்குற ஒரு நபர் அப்படின்னு பார்க்குறாங்க. சீமான் வந்தால் அங்கே எப்படி வெற்றி பெற முடியும்? சார், டஃப்பு கொடுக்குறது வந்து கூட்டம் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் வந்து அதை அண்ணன் சொல்கிற மாதிரி தான். அதாவது புலி வந்து தனியாக தான் வேட்டைக்கு போகும், அதை நாய் தான் 4 நாயை கூட்டிகிட்டு போகணுன்ற மாதிரி அவர் பிரபு அவர் வந்து ஒரு டாக்டராக இருக்கிறார். அந்த பகுதியில் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான முகமாக இருக்கிறார். தவிர மற்றபடி அரசியல் களத்தில் அவர் எத்தனை வழக்கு வாங்கியிருக்காரு, மக்கள் போராட்டத்தில் இறங்கி அவர் எத்தனை முறை சிறைக்கு போயிருக்காருன்னு பார்க்கணும் இல்லைங்களா? இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து களத்துக்கு போனது கிட்டத்தட்ட 200 வழக்குகள் மேலே அவர் மேலே இருக்குது. அது எல்லாமே வந்து தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அவர் போனது கிடையாது, எல்லாமே வந்து இந்த தமிழக மக்களுக்காக போனது. அதை தான் பார்க்கணும். கருத்தியெல்லாம் நம்ம அப்படி தான் இது பண்ணிட்டு போனோம். அவர் வந்து எந்த ஒரு இடத்துக்கு அண்ணன் நிகழ்வுக்கு போனது, இன்றைக்கி காரைக்குடிக்கு போனால் கூட சரி, நாளைய முதல்வரே வருக வருக, தன்மானமிக்க தலைவரே வருக வருக, சீமான் வாழ்கின்ற வார்த்தை ஒரு நாளும் எங்கள் தமிழினத்தை நாம் தமிழ் கட்சி சொன்னதே கிடையாது. ஆனால் அதுவே நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி இந்த சைடு திரும்பி பாருங்கள். அந்த டாக்டர் பிரபு வரும்போது ஜேசிபியில் வந்து மாலை போடுவாங்க, காரில் வந்து டாட்டா காட்டுவார். இதை வந்து மக்கள் வந்து இன்னும் உணராமலாம் இல்லை, மக்கள் உணர்ந்துட்டாங்க. ஒரு விளம்பரம் ஜெயிக்காது, மாடல்ன்றது வந்து விளம்பரம் தான் படுத்தும், ஆனால் உண்மைத்தன்மை தான் களத்தில் நின்று வேலை செய்யும். மக்களுக்கு தெரியும் களத்தில் யார் நிற்கிறான்றது. அங்கே இருக்கிற முஸ்லீம் அமைப்பு எண்ணற்ற தோழர்கள் இன்றைக்கி களத்தில் வந்து சீமானுக்கு மறைமுகமாக வேலை செய்கிறாங்க. தேர்தல் நெருங்கிடுச்சு. வருகின்ற 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி கண்டிப்பாக மறைமுகமாக வேலை செஞ்ச அத்தனை பேரும் வாக்கில் நேரடியாக சீமானுக்கு வாக்களிப்பாங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம்.